அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா சென்னைக்கு போக போறோம். அதுவும் பஸ்ல போக போறோம். சென்னைக்கு போய் அங்கே உள்ள ஏரியாவை கவர் பண்ணி ஃபுல்லா வீடியோ போட போறோம். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப 9 மணிக்கு கரெக்டா பஸ் வந்துடும். வாங்க நம்ம போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் வந்துருச்சு. சரியாச்சு. இப்போ நம்ம சென்னை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம எந்திரிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்ட வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடலாம். நம்ம எங்கே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ல வந்து இறங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இறங்கியாச்சு. இப்போ நம்ம மாமா வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போக போறோம்னா பீச்சுக்கு போக போறோம். N4 பீச்சுக்கு போக போறோம். அது என்ன பீச்னா இந்த வடச்சென்னை படத்துல ஒரு அந்த பீச்சுக்கு நம்ம இப்போ போக போறோம். வாங்க போறோம். வண்டிக்கு பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த M4 இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதான் அந்த M4 என்ட்ரன்ஸ். இன்னும் நீங்க உள்ள போகணும். அந்த பீச்லாம் பார்க்கணும்னா இந்த வடச்சென்னை சீக்வன்ஸ் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உள்ள போகணும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆர்வமே கோயில்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கப்பல் ஃபுல்லா கப்பலா இங்க நிக்குது பாருங்க. கடைகளும் நிறைய வச்சிருக்காங்க. வாங்க அப்ப நான் அப்படியே நம்ம உள்ள போலாம். இங்க பாருங்க, பல மக்களை உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் அந்த வடச்சென்னை எடுத்த இடம். பாருங்க, இங்க விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டும் இருக்கு. சின்ன பசங்க இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம உள்ள போலாம். இதான் வடச்சென்னை கோட்டை. இங்கதான் அந்த வடச்சென்னை படத்தை அந்த சீக்கிரத்தை எடுத்தாலும் இந்த 2 சைடு தண்ணி தான். நடு சைடுல பாலம் போட்டு நம்ம இங்க வரைக்கும் தூரத்துல நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம். பாருங்க, அங்கிட்ட ஒரு பாதை போகுது. அதே மாதிரி அங்கிட்டு உள்ள போனா அப்படி சுத்தி அங்கிட்ட ஒரு பாதை ஃபுல்லா ஒரே கப்பல்லாம் இருக்கு. கப்பல் போட்டு இங்க வரும் அலை தைக்கிறான். ஆரம்பத்துல என்ட்ரன்ஸ் வரும்போது சரியான காத்து. வாங்க நம்ம அப்படியே நடந்து உள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐஸ் கட்டி எடுக்கிறதா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து வலை எடுத்து ஐஸ்லாம் பிடிக்கிறாங்களே. வலை தின்றாங்க. மீன்லாம் பிடிக்கிறது இங்கதான் வலை தின்றாங்க. அப்படியே உள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பீச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளவு சூப்பரா இருக்குது. சென்னை M4 மஜாவா இருக்குது. இதுதான் மீன் கொட்டுவாங்க கேனு. இந்த கேனுக்கு இந்த கயிறு இப்படி தலை கொட்டுவோம். ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இதுலதான் அந்த மீன்லாம் பிடிச்சி வைப்பாங்க. அதெல்லாம் வாங்க அப்ப அந்த போட் ரெடி பண்ண இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் இந்த சைடுல தான் போட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. போட் ரெடி பண்ணி கடலை போய் மீன் பிடிச்சி வந்துடுவாங்க. எல்லாமே அப்படிதான். இங்க பாருங்க, வலையெல்லாம் அப்படியே நிறைய கும்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த வலையை வச்சுதான் மீன் பிடிப்பாங்க ஃபுல்லா. ஒரு வலை வந்து ஒரு மீன் பிடிக்க, ஒரு சைஸ் மீன் பிடிக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாத்தீங்கன்னா மீனை பிடிச்சி இங்க ஐஸ் கட்டில பிடிச்சி வச்சிருப்பாங்க. அப்படியே அது அப்படியே வந்து இங்க எடுத்து போட்டுருவாங்க. மீன் வியாபாரம் இங்க ஃபுல்லா இந்த பிசினஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க மீனை பிடிச்சி வச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த கப்பல் ஃபுல்லா இதுக்குன்னே தயாரிக்கப்பட்டது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக போறோம். அதுக்கு இந்த வழியா நம்ம போக போறோம்.
வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அந்த வியூ அப்படியே ஃபுல்லா கடல் தான். அது ஒரு குட்டி கப்பல் தெரியுது. அப்புறம் இங்க ஒரு பாலம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு பாலம் இருக்கு. அது வரைக்கும் அப்படி கனெக்டா இருக்கு. இப்ப நம்ம அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரிஞ்சா இப்ப நான் அங்கதான் போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்களேன், அங்க பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஹார்பர் இருக்கு. அது ஃபுல்லா ஹார்பர். அப்புறம் அங்கே பாத்தீங்கன்னா டேங்க். இங்க ஃபுல்லா சென்னை சிட்டி, ஹோல் சென்னை சிட்டி அங்க இருக்கு. அந்த கூடமானது இருந்து மீன் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கப்பல், அந்த ஹோல் போட் ஏரியா இந்த காலத்துல இதான் இந்த ஹோல் சென்னை சிட்டி. இதான் இந்த ஹோல் சென்னை சிட்டி. நீங்க மட்டும் போட்டுற அந்த குப்பையை மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ண சொல்லுங்க எப்படியாச்சும். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்ச அண்ணனால இப்ப நம்ம கப்பல்ல ஏற போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்ப நம்ம போய் பார்க்கலாம். இங்க எல்லாமே இதே செட்டப்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து பார்ட்ஸ் வச்சிருக்காங்க கீழே கப்பல்ல போட்டு நிக்கிறதுக்கு. இதான் தெரியுதா, இது வந்து போட்டர் ஓட்டுற இடம். இது வந்து ஸ்டேரிங் லூஸா இருக்கு தொடரானா. அந்த இங்க பாருங்க அது ஒரு மோட்ரு. இது வந்து உட்கார்றதுக்கு இடம். அந்த இங்க மோட்டர் வச்சிருக்காங்க. இங்க ஹாரன் வச்சிருக்காங்க அதே மாதிரி. இங்க எல்லாமே அதே செட்டப்ல தான் இருக்கு. இந்த இங்க பாருங்க வலையெல்லாம் மூட்டை மூட்டமா வச்சிருக்காங்க உட்கார்றதுக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு வலை முன்னாடியே செஞ்சு போட்டிருப்பாங்க. கப்பல்ல போகும்போது மீன் பிடிக்கிறதுக்கு வலைய கடலுக்குள்ள போட்டுருவாங்க. இங்க பாருங்க இங்க ஃபுல்லாவே அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இது எங்க ஊர் இல்லண்ணா, இது எங்க கோட்டைண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவை பாருங்க, செம்மையா இருக்கு பார்க்கவே. அப்புறம் அந்த பில்டிங் எல்லாம் பாருங்க, சூப்பரா தெரியுது எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காசிமேட்ல பவர் குப்பம் குவார்டர்ஸ் வந்திருக்கோம். இது 3000 வருஷமா பழமையா இருக்கிற வீடு. 3000 வருஷமா இந்த வீடு அப்படியே இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இங்க நிறைய மக்கள் வாழ்றாங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மக்கள்லாம் இங்க பல பேர் இங்க நிறைய பேர் வாழ்றாங்க. 3000 வருஷம் ஆகி இந்த பில்டிங்ல இடியாம இருக்குல்ல ஆட்டி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா ரொம்ப சிக்கலா இருக்கு, ரொம்ப குறுகிய பாதா இருக்கு, போக முடியல ஒழுங்கா. ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு பாலம் வரும், வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தலாம் இந்த பாலம் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அந்த பாலம், வாங்க இப்ப நம்ம உள்ள போலாம். காசிமேடு மார்க்கெட்ல கருவாடி இந்த பாலத்துல இங்க பாருங்க கருவாடை தான் இங்க வியாபாரம் பண்றாங்க அதிகமா. அந்த பாட்டி தான் இங்க கருவாடை தான் வியாபாரம் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த பாலத்துல அதிகமா கருவாடை தான் அதிகமா வியாபாரம் பண்றாங்க. கருவாடு வியாபாரம் தான் இங்க ஃபேமஸே. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மார்க்கெட் தான், ஆனா இந்த மார்க்கெட் ரொம்ப சைலண்டா இருக்கு, இங்க வியாபாரமே நடக்கல. அதை பார்த்து ஒரு ரிப்பர்ஸ்ல உட்காந்துருக்காரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மார்க்கெட்டும் பூட்டி தான் இருக்கு, எதுவுமே வியாபாரம் நடக்கல. அது ஏனும் இன்னும் தரல எனக்கு. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மார்க்கெட்டும் க்ளோஸ்ல தான் இருக்கு, எதுவும் வியாபாரமே நடக்கல. வாங்க நம்ம எந்த சைடு போலாம். இது ஒரு பாலமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாலம் தான், ஆனா இது பைக்ல போக முடியாது, நடந்து தான் போக முடியும். இப்ப வாங்க நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். கூட பாருங்க எல்லா இதுவும் பூட்டிதான் இருக்கு, எதுவுமே இப்ப வியாபாரமே இல்லை. இது வந்து கல் மண்டபம். இங்க வந்து இது வந்து ஒரு பேருந்து நிலையம். இப்ப பஸ்ஸுக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ண இங்க வந்து இருக்கலாம். ஏசி எல்லாம் இருக்கும், ஐஸ் வாட்டர் கூட வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஏசி இருக்கு, இங்க வந்து நீங்க இருந்துக்கலாம், வெயிட் பண்ண தேவையில்ல பஸ்ஸுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்லயே இந்த ஸ்ட்ரீட் மட்டும் தான் சைலண்டா இருக்கு, அப்படி நிறைய ரெசார்ட்டா இருக்கு. ஆமா அதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டலு, அப்புறம் ரெசார்ட், அப்புறம் லாண்ட்ரி அதிகமா இருக்கு. பாருங்க இங்க எனக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்க செலிபிரிட்டிஸ் அதிகமா இருக்கிற ஏரியா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஜூஸ் குடிக்க போறோம். எங்கன்னா ராயபுரத்துக்கு போய் ஜூஸ் குடிக்க போறோம். வாங்க போலாம். நம்ம எங்க ஜூஸ் குடிக்க வந்து போறோம்னா போன்ஹிராமன் ஜெனரல் ஸ்டோர், அந்த இடத்துக்கு நம்ம ஜூஸ் குடிக்க வந்துருக்கோம். வாங்க போய் குடிக்கலாம்.
முடிக்கிறதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கி தான் இங்க வந்து படத்தை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த டோக்கனு. இதை கொடுத்தா நம்ம கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் கொடுத்து நம்ம கொடுத்துருவோம். ஆஹா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில குடிக்க நீங்க வந்து கொடுத்துருவாங்க. சென்னையில தான் இருக்கு. அது M4ல பார்த்த ஹார்பர்லாம் இப்ப நம்ம ஒரு பிரின்சிபல் ஏற போறோம். அங்க கிட்டக்க தெரியுமா? அது பேரு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, நம்ம அங்க இருந்து பார்த்த ஹார்பர் இங்க பாருங்க கிட்டக்க தெரியுது. இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். அந்த பாருங்க, அங்க நம்ம தூரத்தை பார்த்தா இங்க நல்லா கிட்டக்க தெரியுது. இப்படிதான் இங்கதான் ஃபுல்லா ஹார்பர் ஃபுல்லா. இப்ப பார்த்தா எனக்கு கூலி படம் தான் நான் இருக்கு பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போறோம்னா சென்னையில வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நம்ம போகிறோம். இந்த பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த புது பஸ் ஸ்டாண்டை போய் இப்போ பார்க்க போறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டே அமைதியா இருக்கு. இங்க பாருங்க, வித்தியாச பஸ்லாம் இருக்கு. முதல்ல இந்த மாதிரிலாம் பாக்குறேன். சென்னையில மட்டும் தான் அந்த இப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சென்னையில மட்டும் தான் இந்த மாதிரி ஏசி பஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏசி, பேசஞ்சர் உட்காந்து போற மாதிரி ஏசி பஸ். அந்த ஹோல் கவரே சுத்தியே பஸ் ஸ்டாண்டு பஸ் புது பஸ் இறக்கிருக்காங்க. ஏசி பஸ் உள்ள போய் சுத்தி பார்க்கலாமா? நாம உள்ளகெல்லாம் போக முடியாதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏசி பஸ் புது பஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பல இடத்த சுத்தி பார்த்தோம். பல விஷயம் பார்க்கவே எனக்கு நல்லா புதுசா தெரிஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இன்னைக்கு ஃபுல்லா சென்னை சுத்தி தான். ஒரு 10 நாளைக்கு நம்ம சென்னையில தான் இருக்க போறோம். சென்னையை ஃபுல்லா சுத்தி vlog எடுக்க போறோம். அந்த வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.